இன்னைக்கு புழுக்கவே ரொம்ப அதிகமா இருக்கு. அதை தாண்டி கொசுத்தலை கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. என்னயா ஹலோ அண்ணே தான் என்ன கையை கட்டி நின்னா நீ பெரிய பருப்பா போடா என் பூண்டு. ஏய் என்னடா சிலுக்கு அந்த பக்கம் நிக்கிற? அடே எந்த பக்கம் இருந்தாலும் நமக்கு நம்ம உரிமையை கொடுத்தாச்சர்றா. ஏய் பஞ்சாயத்து புரியாமையா வந்திருக்க? சப்ஜெக்டே புரியாம பேசிக்கிட்டு இருக்கடா. இந்த ஆளு இல்ல இந்த ஆள் பையன் ஆட்டக்கலை வேண்டான். அதுக்காக இந்த டம்மி இருக்கானே அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டானா. அதுக்கு இவர் பிராது கொடுத்துருக்காரு. அதான் பஞ்சாயத்தை புரிங்கிட்டு பேசுறா. நமக்கு நம்ம உரிமை வந்தா போதும்டா. ஏய் எந்த பஞ்சாயத்துக்கு வந்தாலும் இதைத்தானா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உரிமையெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம்டா. பஞ்சாயத்து பொருளில் பேசுங்கடா. எங்கடா டம்மி வரட்டும் அவர் வரமாட்டானே நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை கண்டா அப்படியே வாழை சிரட்டி சொரிய வச்சுட்டு போனவங்கலாம் இப்போ ஷோ காமிக்கிறீங்கல்ல, அதான்டா சொல்லுவாங்க. யானைக்கு இழைச்சிச்சுன்னா எலி கூப்பிடுமா சண்டைக்கு. ஆமா சுருட்டுனவங்க நிமித்துவாங்களா வர சொல்லு. தலைவரை வர சொல்லு, பேசுறத பேசிக்குவோம். நம்ம 100 நாளைக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து எல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னா தீச்சானா அவன் தீர்க்கிறியா? ஏய் இந்த வாராம்புல வாராண்டா சைலன்ஸ் ஆயுதுங்க வந்தானே அப்படியே தீர்ப்ப சொல்லி கிழிச்சிருவாரு. சின்ன கவுண்டர் என்ன அலப்பறீங்க? நீ ஏன் அலப்பறைய கொடுக்க வந்திருக்கீங்க? நம்ம வீட்டில் இந்த வேலைக்கார பைப்பில் காணா சரியான வெக்கையா இருக்கு. குடை பிடிக்க ஒருத்தனும் இல்லை. இன்னையா தனி வரமா வந்திருக்கேன். அவன் என்னத்துக்குடா கூப்பிட்ட? எதுக்குமே கூப்பிட்ட? கம்மாய்க்கு போனவனை கூப்பிட்டு பஞ்சாயத்து இழுத்துட்டு வர மாட்டை காணான்ட்டு என்ன நடக்குது இங்க? நாட்டுல என்ன நடக்குது? பஞ்சாயத்து என்னன்னு தெரியாம வந்திருக்கீங்க? நீ எல்லாம் என்ன பஞ்சாயத்து தலைவன்? கம்மாய்க்கு போனேன் அண்ணே, எவனோ ஆட்டக்கால வந்துட்டானு அப்படின்னு சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லல, கிட்டத்தட்ட ஒரு பயணத்துக்கு வெளில போட்டோம்ல. ஆமா அவன் அப்பதான் வந்திருக்கான். அது அவனா? அது ஆமா பைசல் பண்ணி ரொம்ப இழைச்சி போயிருக்கீங்களப்பு. ஆமாம் அதான் இப்போ முதல்ல நான் சொன்னேன், இந்த யானை இழைச்சிச்சின்னா எலி கூட கூப்பிடுமா. என்னது கூப்பிடுமா? உடுப்பு கழுவா? சண்டைக்கு கேம்ஸ் விளையாடையா? சரி இங்கே பாருங்க, நான் வந்தது தீர்ப்புக்காக. என் மகன் ஆட்டக்கலை அவன் நாட்டில் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் நாட்டில் என் மகன் ஆட்டக்கலை எடுத்தான், நீங்கள் இப்படி எங்கள் மகனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதெல்லாம் ரொம்ப பிள்ளை. சரியான விஷயமே இல்லை. என்ன அவங்க மகன் ஆட்டையை மட்டுமா களை எடுத்தான்? ஊர்காவல் விடும்போது ஊர்காவல் யாருன்னா ஊர்காவலை விட்டு பக்கத்து ஊர்ல போய் செகண்ட் படம் பார்த்துட்டு வந்தாயா? ஊர்காவல்ல பெரியவனா ஊர்காவல்ல உள்ள இருக்கான். ஓ மகன் சின்னவன் வெளியில போய் சுத்திட்டு வரான். சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி தாப்பு நம்ம மாதிரி இருக்குமா? சுதந்திரமா அங்க இங்க போறது தானே. அவன் சொல்றேன் சரிதானே. பொறுமை தம்பி யார் பக்கம்? நமக்கு நம்ம உரிமை எடுத்துட்டாங்க. உரிமை வேணுமா? பிறகு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு பஞ்சாயத்து கூட்டினது? யோ கால பஞ்சாயத்து கூட்டவே இல்லையா? குப்பையா இருக்கு. நான் சொல்றது 10 தலைமுறையா பஞ்சாயத்து தலைவராக நான் இருந்த நேரம் பஞ்சாயத்தில் என்ன நடக்குது, பஞ்சாயத்து சப்ஜெக்ட் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் இந்த இடத்துல உட்காருவோம். ஒன்றுமே தெரியாமல் வந்து உட்காந்து நீங்கள் பாட்டுற அலப்பறை இருக்கே. அதுதான் சப்ஜெக்ட் எல்லாம் பூரா மாற்றி வச்சுட்டீங்களே. திருப்பி நாங்கள் வந்து எழுத வேண்டியதாக இருக்குல்ல. தெரிஞ்சுக்கியா ஒன்னே அசிங்கப்பட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றியா? நாங்க ஒன்றும் பேச மாட்டோம். பேசு எதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு வேட்டி ஷர்ட் போட்டு வந்திருக்கா? பேச இங்கே பாரு போ, நான் எல்லாம் கொஞ்சம் காலம் தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க? பஞ்சாயத்து மூலம் பார்க்கத்தானே போறீங்க என்ன நடக்குதுன்னு. என்ன நடக்க போகுது? நீ சாக போறியா? ஒருவேளை பால் தாங்கிய குடிச்சு செத்துருவான் போல இருக்கு. எப்போ நீங்க பரம்பரையா வந்திருக்கலாம். எங்களுக்கு வர வரைக்கும் தான் நாங்க இருந்தோம். இனி கொடுக்க மாட்டோம். இனி எங்க பாட்டையும் போட்டு எங்க பேரண்ட்கள் எல்லாம் வந்த பிறகு தான் உங்க பிள்ளைங்களுக்கு. என்ன நீ அப்படியாயா? பார்த்து பேசு. ஏற்கனவே அந்த ஆளோட பாட்டனு கொடுத்ததுக்கு தான் இப்போ இந்த ஆள் வந்து இருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஆளை கலட்டி விட்ட அப்புறம் நீயா உன் பேரனுக்கு கொடுப்பியா? அதான் அப்படி இல்லல, பாத்துக்கிறீங்க. இதெல்லாம் கொடுத்தாலும் கொடுப்பேன், திவ்யமா யாருங்களுக்கு கொடுக்க மாட்டேன்டா. இதெல்லாம் ஊருக்கு சரிப்பட்டு வராது. அப்புறம் நீ எல்லாம் பெரிய தலை கட்டின்னு சும்மா ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரியாத. வேட்டியா அவளுங்க கட்டலடா. நீ பாதியா வந்து பாதாளம் எல்லாம் தெரியுது. சும்மா நீ இப்படி இருந்துக்கிட்டு இங்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்த வேலை இல்ல. தலைவர் தான் சொன்னார் 100 நாள் என்ன அதை செய்வேன் இதை செய்வேன் முட்டுவேன் ஏதாவது செஞ்சாரா? சொல்லியா
அது பேசுறதுக்கு 1000 இருக்கு பூ. நாங்கள் அதுக்கு வரல இங்கே. நான் பஞ்சாயத்துக்கு வந்தது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுங்க. அவன் போட்டுத்தான். உன் பிள்ளை எல்லாம் ஊருக்குள்ள திருப்பி எடுக்க முடியாது. நல்லவன் பெரியவனா பரவாயில்ல, ஊருக்குள்ள எடுத்து கூட்டி வச்சுக்கலாம். அவனால களவாணி பையன் ஊர்ல களவாணி திரிஞ்சிட்டு போறான். அன்னையே ஒதுக்கி வச்சது வச்சதுதான். சரி, ஊர்ல நீங்க சொல்றீங்க என் மகன் ஆட்டோக்களை எடுத்தான்னு. என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஏய், என்ன ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கான்? ஆதாரம் தான் ஊர் பூரா பரவிட்டு இருக்கியா? உன் பையன் தான் சீனிவாசன் வீட்டு படிக்கட்டுல உட்காந்து போட்டோ எடுத்து பேஸ்புக்ல பரவிட்டு இருக்கியா? யாரா அதை போட்டோ எடுத்தது இந்த பையன் பிள்ளையா? அவன் யார் எடுத்தானோ அதெல்லாம் தெரியாது. அந்த போட்டோவுக்கு நானும் லைக் பண்ணையா. அவன் லைக் பண்ணிருக்கான் பாத்தியா? இங்க பாரு, லைக் பண்ணிருக்கான். நான் கொஞ்ச நாள் இங்க பாரு, ஃபோட்டோ எடுத்ததுனால என் மகன் ஆட்டோக்களை வாண்டதுக்கு இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட எப்படி இணைக்கிறீங்கலாம் தெரியாது. ஆனால் நீ ஃபோட்டோவில் நின்றா என் மகன் ஆட்டோக்களை எடுத்துருவானா? நான் வேற விஷயமா நான் அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிருக்கேன். சீனிவாசன் வீட்டில் வேலை உனக்கு? சீனிவாசன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர நேரம் ஃபோட்டோ பிடிச்சோம். சீனிவாசோட பாட்டி சமைஞ்சிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு போன நேரம் எடுத்த ஃபோட்டோ யார்கிட்ட அலப்பறை கலப்பறை எல்லாம் இல்லைன்னு. இங்கே பாருப்போ, எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கணும். என் மகன் திருப்பி ஊருக்குள்ள வரணும். ஊருக்குள்ள திருப்பி கூப்பிட முடியாது. ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல. இப்படித்தான் அன்னைக்கு கிறுக்கு சுப்பையா பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த பொண்ணு கூட சீனிவாஸ் பேசினா என்ன செஞ்சான் தெரியுமா? சீனிவாஸ் தம்பிய காரோட வச்சு கொளுத்தி விட்டான். கார்னா நீ நினைக்கிற பெரிய கார்லடா. அவன் 2 பனங்கா வண்டியை வச்சு பனங்கா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். பனங்கா வண்டி ஓடிச்சு ஆளை கொளுத்தி விட்டான். அந்த காரை திருப்பி எடுத்து பார்த்தா வேற யாரு? சீனிவாஸ் தம்பி தான்டா, ஜெகனிவாஸ். அவன் தான் கொளுத்தி விட்டுருக்கான். இவன் பையன் பாரு, பூராத்தை களவாண்டு போயிட்டாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பிள்ளையார் கோயில்ல கற்பூரம் கொளுத்தி இருந்தாங்க. இவன் பனங்கா வண்டியா கற்பூரத்துக்கு மேல விட்டதால வண்டி எரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பாக்கெட்ல இந்த 2 ரூபா பக்கத்து தெருவில் போய் கிடந்தது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு பேசியா? சாதாரண குடிமகனா இருந்துங்க பாரு கோவிந்தசாமி, நீ ஒரு சாதாரண குடிமகனா இருந்து இவ்வளவு தூரம் பேசுறது ரொம்ப ஆபத்தப்பு உனக்கு. அப்ப நாங்க ஜனாதிபதி ஆயிட்டு பேசலாமா? எல்லாம் விலகிக்கீங்க. என்னைக்குமே நான் பஞ்சாயத்துல பேச என்னைக்குமே இதுதான் நிரந்தரம்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க வந்தமோ உங்களோட வாழை சுருட்டி திருப்பி சொல்றீங்க நடக்க வேண்டியது. திரும்ப வர மாட்டீங்க ராஜா. சரிடா, இங்க பாருங்க, என் பிள்ளையும் இப்போ ஒரு விட்டு ஒதுக்கிட்டீங்க. அந்த பூசாரி என்னத்துக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? பூசாரி எதுக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லியா? பூசாரி அரெஸ்ட் பண்றது கோட்டா பூசாரியே வெளில தான் வலிச்சிருக்கு. பூசாரி சும்மா இல்ல, பக்கத்து ஊருக்கு போயிட்டு அந்த சிலுக்கோட அந்த தெருக்கூத்துல ஆடி இருக்காரு. அந்த ஆட்டம், அந்த வீடியோ வச்சு பாத்தீங்களா? அப்போ நீங்க அது என்ன ஆட்டம் ஆடினாரு பாத்தீங்களா? பூசாரி வேஷத்தை கலைக்காம பூசாரி வேஷத்திலே ஆடினாரு. சாமி வந்தா பூசாரி ஆடத்தானே செய்வாரு. பூசாரினா சாமி கோயிலு குடுக்கற தட்டை வாங்கி அப்படி ஏத்தி இறக்கிட்டு பூசாரிட்டு வேலை. பூசாரிக்கு வந்து பஞ்சாயத்து வேலை பண்ணா அப்படிதான். இவரு பஞ்சாயத்து இவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இவரு பஞ்சாயத்துல பேசி ஆகணும். பூசாரி ஒருத்தர் தானே பிடிச்சி போட்டோம். நீ என்ன ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பூசாரி கிட்ட பஞ்சாயத்து கிளப்புன்னு சொல்லி இருக்கியா? அவங்க பாட்டுக்கு இங்க பஞ்சாயத்துக்கு முன்னாடி போராடிக்கிட்டு இருக்காங்க. பூசாரி சங்கம்னு இருக்கும் தானே ஊர்ல பூசாரி சங்கம் பூசாரியை போடுச்சா அவன் வரத்தான் செய்வான். பூசாரிக்கு சங்கம் இருக்கலாம், கல்ல பூசாரி சங்கம் இருக்க கூடாது. பஞ்சாயத்துக்கு தேவையானது நீதிடா, நேர்மடா. இப்ப எல்லாம் நீதி நேர்மையோட தான் நீங்க ஓம் பூசாரி பாட்டுக்கு வந்தமா கோயிலோட வேலையை பார்த்துட்டு போனவான் இல்லாம போன பஞ்சாயத்து தலைவர் ஊரா அடிச்சு அவங்க நொறுக்கி பஞ்சாயத்தை காலி பண்ணி விட்டு ரவுடித்தனம் பண்ணி பார்த்துட்டு போயிருக்காங்களே. இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சுன்னு வைங்க, ஒவ்வொருத்தரையும் ஊரை விட்டு வெளியே வச்சு விட்டுருவாங்க. அப்புறம் நானும் என் குடும்பம் மட்டும் தான் இங்க இருக்கணும். அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு வாங்கின பேப்பர்ல பூரா பிளைட் விட்டு இருக்காங்க. பிளைட் பேப்பர்ல பிளைட் செஞ்சு விட்டுருக்காங்க. இப்ப புள்ள குட்டிங்கெல்லாம் அங்க படிக்கிறதுக்கு பேப்பர்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நீங்க செஞ்சதா? போங்க. இப்படித்தான் இப்போ இதுதான் நடக்கும்னு இருந்தா இதுதான் நடக்கும். ஆனா நீங்க என்னன்னாலும் என் பிள்ளைய வச்சது தப்பு. என் பிள்ளைக்கு ஏதாவது நீங்கள் என்னமோ எங்கள் முன்னே நாங்கள் நடந்துக்கிட்ட வச்சு நீங்கள் என்னவோ பழி வாங்குற மாதிரி தான் எனக்கு இது விளங்குது. இது சின்ன பிள்ளைங்க, அவங்க பாவம், அவங்கள நீங்கள் ஊருக்குள்ளே கட்டாங்க. பிள்ளைய பொண்ணை பற்றி பொறுக்கியை பற்றி வச்சிருக்காங்கடா. ஒன்றும் இல்லையா, பையனா அது யாரை ஊரை விட்டு ஒதுக்குறோன்னே தெரியாம ஒதுக்கி இருக்கான். இவன் ஒரு நாட்டாமன். காலையில் பார்த்தேன். இங்கே பாருப்போ, நீங்கள் இப்போ இங்கே இருக்கலாம், ஆனால் எனக்கு சார்பான மக்கள் இந்த இடத்துல இல்லை.
எல்லாத்தையும் நீ ஊரை இல்ல, விட்டு அதான் அதான் உண்மை. அதான் சொல்றது, எல்லாத்தையும் ஊரை விட்டு நீங்க ஒதுக்கிட்டீங்க. ஓ. நாங்க எல்லாம் திருப்பி ஊருக்குள்ள வந்தோம், அவனை ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிடோ. எது அந்த பஸ்ஸை பிடிச்சி ஆளை கூட்டி வருவீ அப்படியா? அது பூரா பஞ்சாயத்து வண்டியில. பஞ்சாயத்து வண்டி அனுப்பியே பஞ்சாயத்து மக்களே கூட்டு வர்றதுக்கு உனக்கு ஆட்களா? ஆமா, இன்னொரு வேலை பண்ணீங்கல, இந்த பஞ்சாயத்து கிரவுண்ட் இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய கம்பத்தை ஒன்று வச்சுட்டு பாதி கட்டினாக்களை வச்சுட்டு போயிருக்கீங்களா, அது மிச்சத்தை யார் கட்டுறது? யார் கட்டுவா? அதுன்னு திருப்பி அதுக்கெல்லாம் காய்ச்சலாம் நிப்பாட்டி விட்டாங்க. இப்ப சின்ன பையன் கூட கீழே விளையாண்டுக்கிட்டு அந்த இருக்காங்க. ஆத்தோரமா என்னமோ டவுனு கட்டுறேன்னு சொல்லி தெரிஞ்சுங்களே, அது என்னாச்சு? அதெல்லாம் நாரி போய் கிடக்கு. ஊருக்குள்ள விசாரிச்சு ஒரு பாருங்கடா. பொட்டி கடையை கூட காணோம். நாங்க இருந்த நேரம் இந்த ஊர் எப்படி செழிப்பா இருந்துச்சு, நீங்க வந்தோன்னே எப்படி ஊர் போய்கிட்டு இருக்கலாம் விசாரிச்சு பாருங்க, ஊருக்காரன் சொல்லுவான். அதெல்லாம் உண்மைதான். அது எத்தனையோ உண்மையா? உண்மையா கேட்டு பார்க்கணும். போன பஞ்சாயத்துக்காரன் செஞ்ச வேலையில உள்ள கடனை பூரா நான் கட்டிக்கிறீங்கள. இல்ல நீயா யார்கிட்டயா லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க? 100 நாள்ல நீ பண்ணியா? நீ என்ன 9 வருஷமா அந்த சீட்டில் உட்காந்துருந்தவங்கடா நாங்க. நீங்க எதுக்காக வந்து இந்த என்னத்தினால நீங்க இங்க உட்காந்துருக்கீங்களோ தெரியல. இங்க பாரு, பொருளை ஒரு 5 வருஷத்துக்கு ஒருத்தராக தான் பஞ்சாயத்து தேர்தல் வச்சு பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. நீ என்ன செஞ்ச? பஞ்சாயத்து தலைவரா நீ இருக்கும்போதே இன்னொரு பஞ்சாயத்து தேர்தலை வச்சு கடைசியில் தோத்து போனது தானே நீ பயத்துல. ஊருக்கு வெளியில பக்கத்து ஊர் பூசாரி பேச்சு கேட்டு நம்பி இப்ப நீ வந்து ஏமாந்தவங்க நீ. அந்த பூசாரி என்னமோ கோழி முட்டை என்னமோ கையில கொடுத்தான்னு சொல்லிட்டு அதை ஊரு பூரா தூக்கி தீர்றது. அந்த பூசாரியே போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு தெரியுமா? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்டாடா இருந்தேன். பிடிச்ச போலீஸ் இவங்க போலீஸ் தான்ல. இவன் போலீஸா பிடிச்சிருச்சா? சரி இங்க பாரு, ஏன் புள்ள ஆட்டக்கல்ல விடுத்தான்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிங்க. நீ இப்ப என்ன ஊர்ல கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா? அங்கேரியா நீ ஏன் ஊருக்குள்ள கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்க? ஒரு நல்ல ஊருக்கு நடக்கும்போது ஹலோ பேசுற கேளியா? ஒரு நல்ல என்னடா இது புது புது பழக்கமெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க? இப்போ உங்களுக்கு என்ன உரிமை பிரச்சனை? தம்பி, உரிமை உங்களுக்கு கோழி சாப்பிடணுமா? உரிமை கொஞ்சம் இருக்கிறீங்களா? ஊருக்குள்ள நல்ல கட்ட நடக்கணும்னா என்ன பண்ணணும்? கோழியை வெட்டமையா? ஒரு நல்ல கட்டையில கோழி இல்லாம எப்படி மவனே? இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அடுத்த பஞ்சாயத்து தேர்தல்ல அப்புறம் எதுக்குமே நீ வரமாட்ட பாத்துக்க. ஏற எங்க பஞ்சாயத்தை பொறுத்தவரை நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நேரம் தான்ல. எங்க வீட்டுல கோழி எவனும் சாப்பிட மாட்டான், அதனால நாட்டுல எவனும் கோழி சாப்பிடக்கூடாது. இங்காரியா அந்த உங்க வீட்டுல நீங்க கோழி சாப்பிட மாட்டீங்கன்ற ஒரே காலத்துல ஊருக்குள்ள இருக்கிற மத்தாலும் கோழி சாப்பிட முடியுமா? மவனே இந்த திருவிழாக்குள்ள இந்த சட்டத்துல நீக்கல நீ உன் மண்டையில மஞ்சள் தண்ணிய தூவி மாலைய போட்டு மண்டைய பொழந்துருவோம் பாத்துக்க. திருவிழா பொழக்கலாம். ஏல நீ ஓ பஞ்சாயத்து காலத்துல ஊருக்கு வெளில ஏற்கனவே ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி போட்டு கிடக்கு, அதில் பஸ் 4-5 வந்து போகிறதே பெரிய விஷயம். அது ஏன் வீட்டு பக்கத்தில் இன்னொரு பஸ் ஸ்டாண்டு கட்டி போட்ட? என்ன பூ செய்ய? நான்லாம் யோசிச்சது நம்ம மக்கள் நம்மளோட இருப்பாங்கன்னு சொல்லி. இவங்க நான் தான் மாறிக்கிட்டாங்க இருந்தா இப்போ நம்மளை கண்டபடியே சுருட்டி வச்சுட்டு போனாலாம் நம்ம முன்னுக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு நான் பஸ் ஸ்டாண்டு கட்டினது ஊர் ஒரு நல்ல நிலைமையா வரும், ஊரே நகரமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பக்கத்துல மார்க்கெட்டுக்கு பக்கத்துல கட்டிருக்கலாம் தானே? எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி கட்டின? ஏல இவன் பஞ்சாயத்து போட்ட இவங்க வீட்டுக்குள்ள கொண்டாட பாக்குறான்ல. பஞ்சாயத்து காசுல வீடே கட்டினது ஏன் வீடு கட்டின? பஞ்சாயத்து காசுல அதை முதல்ல சொல்லியா? ஏல பஞ்சாயத்து காசை வீணடிச்ச முடியல நீ. பஞ்சாயத்து தலைவர்னு சொன்னா அதெல்லாம் செய்யணும்டா, அப்பதான்டா அது பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து காசு போட்டு கடைசியில பஞ்சாயத்து கடன்ல விட்டு போயிருக்க. அந்த கடனை போட்டா நாங்களே கட்டிட்டு இருக்கோம். அந்த எந்த பஞ்சாயத்து தலைவர் பேசுங்க போ. கேட்டுக்கிறீங்க நமக்கு நம்ம உரிமை உங்க உரிமையை பிறகு எடுத்துக்கலாம். பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் 4 இடத்துக்கு போயிட்டு ஃப்ரீயாக டீ குடிப்பான், 4 இடத்துல பஞ்சாயத்து செல்ல ஒரு வீடை கட்டுமா, இதெல்லாம் சகஜம் தானே. பொம்பளை வீட்டுக்கு போயிட்டு வருவோம், இதெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் லந்தா கொடுத்துட்டு இருக்கான். சீனிவாஸ் பொம்பளை யாரு கூட்டிட்டு வரனா? ரெண்டாவது பையனா இதுல பொம்பளை சகலம் வேறையாடா? பாரு நம்ம பிரச்சனை தெரியுமாம்ல அவனுக்கு. இவன் இருந்து முடிஞ்சாப்புல இவன் மூத்தமாக இருக்கான அவனையும் கொண்டாந்து இங்கே சேர்க்கணும்னு. இங்கே பாரு நமக்கு இருக்க பிரச்சனை நம்மளோட போகட்டும், நம்ம பிள்ளையில இதுகளுக்கு கொண்டாந்தீங்கன்னா அது ரொம்ப நீ தானே கொண்டாந்து விட்டது, தெருவில் எடுத்து விட்டது யாரு? நீ தானே. நீ புல்லா பூச்சி எல்லாரும் கொண்டாந்து விட்டுட்டு போ. பஞ்சாயத்துல பிரச்சனைனா நீ மட்டும் இருப்ப, அவங்க பல்ல எல்லாம் ஓடி போயிருவாங்களா? அதெல்லாம் இருக்கணும். ஏல பஞ்சாயத்து கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே ஒரு கம்பத்தை உண்ணி வச்ச, அது முழுசா உண்ணியா? பாதி கட்டின வாக்கல கிடக்கு, அதுக்கு என்ன சொல்ல வரப்ப? அதை நீங்க கட்டிங்கப்பா. இப்ப அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எங்களை கட்டுறது கட்டினம் பூரா எவன் யார் எவனும் தெரியாமல நீ கண்ட்ராக்ட் கொடுத்து வச்சிருக்க பாருங்க. இப்ப கடைசியா என்ன பாருங்க, பயலுகளையாவது கிட்டி பூல் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிட்டி பூல் நடுவுல கொண்டாந்து தள்ளி விட்டியா? தள்ளி விட்டு விரட்டி விட்டு நீ கம்பல் வண்டி வச்சிருக்க. இல்ல இவன் கட்டினது என்னதுக்குன்னு தெரியுமால? பக்கத்து ஊர்ல குளிக்கிற பொம்பளையும் பூரா மேலே ஏறி பார்க்கலாம், அந்த ஒரு பிளான்ல தான் நீ கட்டினது. தலைவரு இவன் கட்டல,
இவன் கட்டுறதுக்கு பதிலா இவன் மகன் தான் அந்த ஐடியாவே கொடுத்தான் பொம்பளை பொறிக்கு. அப்ப அந்த போட்டோ பிடிச்சதெல்லாம் இங்கே நீங்க ஆதாரம் ஒன்று காட்டையில அது வேற என்ன ஆதாரம் இருக்கு? வந்தது ஆடு கதையிலே இருக்கா இல்ல அது புறா கதை. ஆமா ஆமா புறால தூது விட்டதானே பக்கத்தூருக்கு நீ புறால தூது விட்டதானே போன புறா தான் வரவே இல்லையே. அதைத்தான் நாங்க அடிச்சு தினம்ல எப்படி வரும்? இப்படி தாங்க புறா நான் புறா ஊர்ல பல பேர் புறா வளர்ப்பான். அவன் அனுப்புனதை நான் அனுப்புனேன் நீங்க சொல்லுவீங்களா? நீங்க ஓம் பேர்ல அடிச்சு வருது புறா கால்ல கட்டி இருக்கல மெசேஜ் கீழ ஓம் பேர்ல போட்டுல தலைமைத்துவத்துல இருக்கனால பல எதிர்ப்புகள் இருக்கத்தானே செய்யும். இப்படி தான் இப்ப அழகா தெரிஞ்சுக்க. எந்த விஷயமா இருந்தா புறா மூலம் தான் அனுப்புவாங்க, பேரை மாத்தி போட மாட்டாங்க. அது நம்ம ஊரோட வழக்கம். உன் பையன் உன் மகன் போற பேரை போட்டு தானே அனுப்பியிருக்கான். அப்ப அவன் தானே மாட்டணும். போன கிழமை அனுப்பல புறாவுல. புறாவோட மெசேஜ் எங்கயா? அதே வருதுட்டியா? அதே அசிஸ்டன்ட் வருவான் நம்ம அனிலா அனில டக்குன்னு வர சொல்லியா. அனில் எங்கயா மேஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, வெளியூர் போயிருப்பாயா. தம்பி வந்தா எல்லாத்தையும் பூராத்தையும் போட்டு விட்டு வைக்கும் உன்னை பத்தி. இப்போ அதெல்லாம் சரி. என் பிள்ளைக்கு என்ன தீர்ப்பு? ஊருக்கு என் புள்ள வரையலுமா? உள்ள வராது உள்ள வராது அவ்வளவுதாயா. இந்த பாரு ஒதுக்கி வச்சது என் பிள்ளைய நீங்க குடும்பத்தையே வெளியில வைப்போம்ல. ஓகே தீர்ப்பு என் பிள்ளைக்கு இப்ப இங்க வரையலாதுங்கிறீங்க. உன் புள்ள உள்ள வரமாட்டான். சரி வர எதையும் பார்க்கத்தானே போறேன். ஆனா நினைச்சுக்கப்போ இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனா நீ எந்த பக்கம் இருக்க? ஏதாச்சும் ஒரு பக்கம் பேசுவே. உரிமைன்னு காதை கடிச்சிக்கிட்டு இருக்க. அங்கிட்டு போறதா இருந்தா போய் தோல அந்த பக்கம். நான் போறேன். ஆனா நான் அடுத்து திருப்பி இந்த இடத்துக்கு பஞ்சாயத்துக்கு வந்தேன்னா ஏதோ ஒரு முடிவோட தாண்டா வருவேன். ஐம்பது பேரும் திருப்பி சுருட்டி வச்சுக்கிட்டு நடக்கணும். என் முன்னுக்கு சொல்லி நீ தூக்குல தொங்க போற பாரு. சுட்டி வையில பீய கியமிச்சிட்டு போற. ஏயா ஊம குசும்பா, நீ சும்மா ஊம குசும்பமா இருந்தாலும் பல கேமுகள் அமைச்சுக்கிட்டு தான் இருக்கா போல இருக்கு. ஏல நம்ம பிளான்ல வெளியில தெரியாதுல்ல. கம்மாயில கிடந்தவன பாதி கம்மாயோட தூக்கிட்டு வந்துட்டேன் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு. நானும் பெரிய பஞ்சாயத்துட்டு வரேன். கழுவலியா? ஏற்கனவே முடிஞ்ச பஞ்சாயத்தால வேட்டில நெய்யா இருக்கு. நாக்காளியில இது ஒட்டி இருக்கான்னு பாருல. நாக்காளில ஒட்டல வேட்டில நெய். போ மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துரு. கிடைச்சா சரி. ஆடு அடிச்சு வச்சிருக்கேன். ஹலோ பஞ்சாயத்து முடிஞ்சிருப்பு. ஏதாவது பேசு இப்பயாவது. நம்ம விஷயத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லலையானே. என்ன உங்க விஷயம்? நமக்கு நம்ம உரிமை கிடைச்சா போதும். உரிமையாப்பு இங்க வாப்பு. இந்த மரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் நில்லு. அவங்க வருவாங்க உரிமைக்கு. யாரா தனியா பேசிக்கிட்டு இருக்கா உரிமை?